ஏமன் நாட்டில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த வழக்கில் கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு அடுத்த வாரம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. நிமிஷாவை காப்பாற்ற பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்தினர் பிளட் மணி என்கிற இரத்த பணம் வாங்க ஒப்புக்கொள்வது மட்டுமே இப்போது இருக்கும் ஒரே வழியாக இருக்கிறது. அதென்ன இரத்த பணம்? இதன் மூலம் ஒருவரை மரண தண்டனையிலிருந்தும் காப்பாற்ற முடியுமா? நிமிஷா இந்த வழக்கில் எப்படி சிக்கினார்? இதுவரை நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம். மக்தி எனும் ஏமன் நாட்டு குடிமகனை கொலை செய்த குற்றத்திற்காக மரண தண்டனையை எதிர்நோக்கி ஏமனின் சனா நகரில் உள்ள மத்திய சிறையில் பல வருடங்களாக அடைக்கப்பட்டுள்ளார் கேரள செவிலியர் நிமிஷா பிரியா. ஏமன் நாட்டில் இஸ்லாம் மதத்தின் ஷரியா சட்டம் அமலில் உள்ள நிலையில் மக்தியின் குடும்பம் மன்னிப்பு வழங்கினால் மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படலாம் என்ற நம்பிக்கையில் நிமிஷாவும் அவரது குடும்பத்தினரும் இருந்தனர். ஆனால் வரும் ஜூலை 16ஆம் தேதி நிமிஷாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருப்பது அவரது குடும்பத்தை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. கேரளாவைச் சேர்ந்தவர் நிமிஷா பிரியா. செவிலியரான இவர் தனது குடும்பத்தின் வறுமையை போக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 2008ஆம் ஆண்டு தனது 19வது வயதில் ஏமன் நாட்டுக்கு சென்றார். அதைத் தொடர்ந்து ஏமனில் சில மருத்துவமனைகளில் பணிபுரிந்த நிமிஷா 2011ஆம் ஆண்டு கேரளாவுக்கு திரும்பி வந்து டாமி தாமஸ் என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார். பிறகு மீண்டும் கணவருடன் ஏமன் செல்கிறார். இந்த தம்பதிக்கு அங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. செவிலியர் பணியில் குறைந்த ஊதியமே கிடைத்ததால் நிமிஷாவின் குடும்பம் அங்கு வசிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு தனது மகளுடன் நிமிஷாவின் கணவர் திரும்பிவிட்டார். ஆனால் நிமிஷா தொடர்ந்து ஏமனில் பணிபுரிந்துள்ளார். மீண்டும் தனது குடும்பத்தை ஏமனுக்கு அழைத்து வர வேண்டும் என விருப்பப்பட்ட நிமிஷா தனது நிதி நிலையை மேம்படுத்த வேண்டும் என நினைத்து அங்கு சொந்தமாக ஒரு சிறு மருத்துவமனை தொடங்க முடிவு செய்தார். ஆனால் ஏமன் நாட்டு சட்டப்படி மருத்துவமனை தொடங்க உள்ளூரைச் சேர்ந்த ஒருவர் கட்டாயம் பங்குதாரராக இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில்தான் நிமிஷா வாழ்க்கை திசைமாற காரணமாக அமைந்தது. தலால் அப்தோ மக்தி என்பவர் ஏமனில் ஜவுளிக்கடை நடத்தி வந்தவர். அவரது மனைவி நிமிஷா பணி செய்த மருத்துவமனையில் குழந்தை பெற்றார். இதனால் நிமிஷாவுக்கும் மக்திக்கும் இடையே நல்ல பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்தியுடன் இணைந்து ஒரு சிறிய மருத்துவமனையை 2015இல் தொடங்கியிருக்கிறார். அந்த சமயத்தில்தான் ஏமனில் உள்நாட்டு போர் வெடிக்க தொடங்கியது. இதனால் நிமிஷாவின் கணவர் தாமஸ் மற்றும் அவரது மகளால் ஏமன் செல்ல முடியவில்லை. இதற்கிடையே மருத்துவமனை தொடங்கப்பட்டு அது சிறப்பாக செயல்பட தொடங்கியதும் நிமிஷாவுக்கும் உள்ளூர் பங்குதாரர் மக்திக்கும் இடையே முரண்பாடுகள் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு மக்தியின் உடல் ஒரு தண்ணீர் தொட்டியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் 1 மாதத்திற்கு சவுதி அரேபியாவை ஒட்டிய ஏமன் எல்லையில் நிமிஷா கைது செய்யப்பட்டார். மக்திக்கு அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்ததாகவும் அவரது உடலை அப்புறப்படுத்த முயன்றதாகவும் நிமிஷா மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த செய்தியை தொலைக்காட்சி மூலம் நிமிஷாவின் குடும்பத்திற்கு தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அவருக்கு உதவுவதற்காக இந்தியாவிலிருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. நிமிஷா தனது பாஸ்போர்ட்டை மக்தியிடம் இருந்து மீட்கவே அவருக்கு மயக்க மருந்து கொடுத்தார் என்றும், ஆனால் தவறுதலாக மருந்தின் அளவு கூடிவிட்டது என்றும் வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதனை ஏற்காத ஏமன் அரசு 2020ஆம் ஆண்டில் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து நிமிஷா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை ஏமனின் உச்சநீதிமன்றம் நவம்பர் 2023இல் தள்ளுபடி செய்து மரண தண்டனையை உறுதி செய்தது. இந்த நிலையில் நிமிஷா குடும்பத்திடம் பிளட் மணி என்ற ஒரே ஆப்ஷன் மட்டுமே உள்ளது. ஏமனில் பிளட் மணி எனப்படும் இரத்த பணம் கொடுப்பதன் மூலம் பாதிக்கப்பட்ட குடும்பம் மன்னிப்பு அளித்தால் மரண தண்டனையிலிருந்து ஒருவர் தப்பிக்கலாம் என்ற வாய்ப்பு தொடர்ந்து அளிக்கப்படுகிறது. பொதுவாக நம் நாட்டில் குற்ற வழக்குகளில் ஒருவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டால் நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கும். பாதிக்கப்பட்டவர் நபர் அல்லது அவரது குடும்பத்தினர் மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும் குற்றவாளிக்கு எந்த சலுகையும் இருக்காது. இந்திய தண்டனை சட்டப்படியே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். ஆனால்
ஷரியா சட்டத்தை பின்பற்றும் ஏமன் உள்ளிட்ட சில இஸ்லாமிய நாடுகளில் தியா அல்லது இரத்த பணம் என்று ஒன்று இருக்கிறது. கொலை போன்ற கடுமையான குற்றங்களில் இந்த இரத்த பணம் என்ற விஷயம் உள்ளே வருகிறது. மரண தண்டனை போன்ற கடுமையான தண்டனைகளை தவிர்க்கவே இது பயன்படுத்தப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பண இழப்பீடு வழங்குவதன் மூலம் குற்றவாளிக்கு தண்டனை குறைக்கப்படும் அல்லது தண்டனையில் இருந்து தப்பலாம். இந்த முறையானது குற்றவாளியின் தலைவிதியை பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தின் கையில் ஒப்படைக்கிறது. அதே நேரம் குற்றவாளியை மன்னிக்க குறிப்பிட்ட தொகையை தான் இரத்த பணமாக வாங்க வேண்டும் என எந்த ஒரு விதிமுறைகளும் இல்லை. பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் எந்த தொகையை வேண்டுமென்றாலும் கேட்கலாம். அதை இருதரப்பும் பேசி முடிவு செய்யப்பட வேண்டும். இப்படித்தான் சவுதியில் சிறுவன் மரணம் தொடர்பாக 18 ஆண்டுகளாக சிறையில் இருந்த அப்துல் ரஹீம் 34 கோடி ரூபாய் இரத்த பணம் கொடுக்கப்பட்ட பிறகு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். நிமிஷா பிரியா வாழ்க்கையை பொறுத்தவரை பேச்சுவார்த்தை குழு கொலை செய்யப்பட்ட மக்தி குடும்பத்திற்கு $1 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 8.5 கோடி ரூபாய் நிதி உதவியை வழங்க முன்வந்தது. மேலும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் அல்லது அவர்கள் செல்லும் நபருக்கு கேரளாவில் இலவசமாக சிகிச்சை அளிக்க முன்வந்துள்ளது. ஆனால் இறந்த மக்தி குடும்பத்தினர் இதுவரை இதை ஏற்கவில்லை. அவர்கள் தரப்பிலிருந்து எந்த நிபந்தனையையும் முன்வைக்கவில்லை. மரண தண்டனைக்கு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சம்மதிக்க வைத்தால் மட்டுமே நிமிஷா பிரியாவை காப்பாற்ற முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.